தம்பி நான் அழுகிறதா சிரிக்கிறதா அப்படி கேள்வி கேட்டேன். நான் தனித்து போட்டிட்டு வேட்பாளரை அறிவிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அண்ணனை போய் கூட்டணியான்னு கேட்கக்கூடாது. அண்ணனை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. தனிச்சு தான் நான் போட்டிடுறேன், அது சொல்லி போட்டிட்டுட்டேன், அப்புறம் போய் பேசுகிறேன். அப்படி சொன்னாரா? சுற்றுப்பயணம்னு சொன்னாரா? அது தனிப்பட்ட முறையில் முதல்வருடைய பயணம். அவர் மக்களுக்கு சொல்லணும்னா இந்த நோக்கத்துக்காக போகிறேன்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி அந்நிய முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்கு போகிறோன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு கருத்து இருந்தது. தனிப்பட்ட முறையில் போகிறத நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. இந்த நிலைமை தான் இந்தியாவுக்கு வரும். கூட்டணிக்கு இப்போ எப்படி வந்திருக்கோ இதே நிலைமை இந்தியாவுக்கு வரும். பாரதிய ஜனதா தொடர்ந்து ஆண்டுச்சுன்னா இதே நிலைமை இந்தியாவுக்கு வந்துடும். ஒரு தடவை வெளியேறாங்கல்ல, அந்த நிலைமையை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி உருவாக்கும். துண்டு துண்டாக இந்தியாவை சிதைக்கும். நீங்கள் எழுதி வைங்க, தூத்துக்குடியில் இந்த சத்யா விடுதியில் ஒரு அரங்கத்திலிருந்து சீமான்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு. நான் சொல்லலை, எங்கள் முன்னோர்களே சொல்லிட்டேன். புரட்சியாளர் அம்பேத்கர் தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே, ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறார் சொல்லியிருக்காருல்ல. அதை நோக்கி தானே வேலை செய்கிற. நாட்டின் பிரிவினையை தூண்டுறது சாதாரண மக்கள். நம்மளை பிரிவினைவாதிம்பாங்க, ஆனால் பிரிவினை தூண்டுறது யார்? இந்தியா கூட்டணி தொடக்கத்திலே தெரியும் அது நிலைத்த அது ஒரு நோக்கத்தில் குவிக்க முடியாது இவங்களால். ஏன்னா இப்போ நீங்கள் யதார்த்தத்தை பாருங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு ஒருத்தர் மாறி மாறி வாக்கு செலுத்திப்பாங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸுக்கு செலுத்துமா, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுக்கு செலுத்துமா? போன தடவை ஐயா பினராயி விஜயன் சொன்னது உங்களுக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறீங்க. என்னையை தோக்கடிக்க காங்கிரஸ்காரர்கள் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தினீர்களா இல்லையான்னு அவர் கேட்டதுக்கு பதில் இருந்ததா? இல்லை. மேற்கு வங்கத்தில் அம்மா மம்தாவை தோக்கடிக்க கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தினாங்களா? இல்லை. அது அவங்க கேட்டது இருக்குது. அப்போ அங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் அம்மாவை தோக்கடிக்க தான் முயற்சி பண்ணோம். கெஜ்ரிவாலை பஞ்சாபில் தோக்கடிக்க காங்கிரஸ் போராடுமா இல்லையா? டெல்லியில் கெஜ்ரிவாலை தோக்கடிக்க காங்கிரஸ் போராடுமா இல்லையா? டெல்லியில் எதிரி இந்தியாவில் கூட்டணி, மேற்கு வங்கத்தில் எதிரி இந்தியாவில் கூட்டணி, கேரளாவில் எதிரி இந்தியாவில் கூட்டணி. இந்தியான்னு ஒன்று தனியாக இங்கே இருக்குது. அப்போ இது எவ்வளோ வேடிக்கையான ஒரு ஒருங்கிணைவுன்னு பாருங்கள். அதனால் அது தொடக்கத்திலே தெரியும். நான் ஒரு 2-3 மாதம் இருக்குமா அந்த கூட்டணி ஆரம்பிக்கும் போது நான் கொடுத்த பேச்சு இருக்குது. அதே தான் திருப்பி இப்போ பேசுகிறேன். அப்போவே தெரியும் இது சரியாக வராது. பிஜேபி கூட்டணியில் ஒத்த கருத்துள்ளவர்கள் இணைகிறார்கள். அந்த இந்துத்துவ கோட்பாடு அதில் அந்த கருத்தியலோட ஒத்துப்போனவர்கள் இணைகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் அப்படி இல்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் கொள்கை முரண் இருக்கிற கட்சிகள்லாம் சேரும்போது இப்போ அம்மா மம்தா இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்க்கணும்னா அவங்க அந்த இடத்துல அதிகப்படியாக அடித்து வரணும். கம்யூனிஸ்ட் இந்திய கூட்டணிக்கு வலிமை சேர்க்க வரணும்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட் அல்லது காங்கிரஸ் அடித்து வெளியில் அதிகப்படியாக எடுத்து வரணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் கெஜ்ரிவால் அதிகமாக ஜெயிச்சு வந்தால் தான் இந்திய கூட்டணி வலிமை பெறும். ஆனால் நீங்கள் அவரை ஜெயிக்க விடாமல் தோக்கடிக்க போராடும்போது எப்படி விடுவீங்க? நீங்கள் இப்படி பாருங்கள். சிதம்பரத்தில் எங்கள் அண்ணன் நின்னாங்கல்ல, திருமாண்ணன், எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வென்றாங்கன்னு நினைக்கிறீங்க? 3000 வாக்கு இல்லை, 3000, 3090, 5000 வச்சுக்கிடுவோம். அவ்வளோ பெரிய தலைவர் 5000 வாக்கில் தான் வெல்ல முடியுதுன்னா அது வெறும் விடுதலை சிறுத்தைகள் வலிமை மட்டும்னு அங்கே சொல்ல முடியாது. திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்டுகள் இருக்குது, இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குது, மதிமுக இருக்குது. நல்லா கவனிச்சுக்கிறங்க. இத்தனை கட்சிகள் இருந்தே எங்கள் அண்ணன் 3000, 4000 வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல முடியுது அப்படின்னா ஒருங்கிணைவு இல்லை. பற்றியில்ல, அவருக்கு திமுக வேலை செய்யலைங்க. நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். அவருக்கு வேலை செஞ்சுருந்தா 40-50,000 வாக்கு வித்தியாசத்தில் வென்றுப்பார். வேலை செய்யலை. அப்போ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குமே ஒழிய இது போய் பேசி என்ன இருக்குது சொல்லுங்கள்? அவ்வளோ பெரிய தலைவரே நீங்கள் கண்டுக்கல, அப்புறம் இந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது சொல்லுங்கள். அது வெறும் விடுதலை சிறுத்தைகள் வாக்கு. அவர் வென்றது அவங்களா போராடி வென்றது. நீங்கள் என்ன சிவன் கோயிலா இல்லை இது இப்போ திருவிழுத்தூர் கோயிலா இல்லை யார் நீங்கள்? அவங்கள நான் பார்க்குறது உங்களுக்கு நீதி ஒதுக்குறது? சொல்லுங்கள்.
இல்லை ராமருக்கு கோயிலா நீங்களாம்? நீங்கள் யார்? நீங்கள் உங்களெல்லாம் எதுக்கு நாங்கள் வந்து பார்க்கணும்? உங்களெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கணும்? என்னடா தம்பி, எப்போ இந்த மக்களுக்கு அறிவு வரப்போகுது, தெளிவு வரப்போகுது சொல்லுங்கள்? சதுரங்க விளையாட்டு போட்டிக்கு தொடங்கி வைக்க வர முடியுது, கேலோ இந்தியாவுக்கு தொடங்கி வைக்க வர முடியுது, கோயிலாக போக முடியுது சொல்லுங்கள். சாமியை தரிசிக்கிறத விட கடவுளை தரிசிக்கிறவர் ஒரு ஏழையை தரிசித்து அவனை பார்த்து அவனுக்கு என்ன தேவைங்கிற அந்த தேவையை நிறைவேற்றி வைக்கிறத விட இறை சேவை ஒன்று இருக்க முடியுமா? திருப்பணி ஒன்று இருக்க முடியுமா? அதை விட ஒரு வழிபாடு இருக்க முடியுமா? எங்களை தான் அவர் மனுஷனாவே மதிக்கலையே, நீங்கள் என்ன போய் பேசிக்கிறீங்க? இவங்க குளிர்மலை வெள்ளத்திலே எங்களை காப்பாற்ற வரல, அணுவுல பாதுகாப்புங்கிறான். ஒரு வேளை வெடிச்சு செதறனா இன்னைக்கு என்ன பார்ப்பாங்க? கிட்ட வருவாங்களா? ஸ்டெர்லைட்ல ஒரு பிரச்சனை வருவாங்களா கிட்ட? பின்ன அப்படியே நீங்க தெருவுக்கு தெரிய என்னை மாதிரி ஊர் ஊரா போனீங்களா? அப்படின்னா எத்தனை வீடு இடிஞ்சிருக்கு, எவ்வளவு பள்ளிக்கூடம் இடிஞ்சிருக்கு, எவ்வளவு விளைநிலம் பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு சாலை பழுதாயிருக்கு, எல்லாம் தெரியும். மக்கள் எவ்வளவு வாழ்விடத்தை இழந்து வாழ்வாதாரத்திலிருந்து நிற்கிறாங்க. நீங்க சாலைகள் ஒரு ஓரத்தில் கூடாரத்தை போட்டு பாதிக்கப்பட்ட இடங்களை படத்தை எடுத்து ஒட்டி வச்சு பார்வையிட்டு போற நீங்க அதை டெல்லியிலே இருந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பினா அனுப்பியிருப்பான், அங்கே இருந்து பார்த்துட்டு போயிடலாமே. இதை தான் ஓகி புயலை நாங்கள் செத்த போது கன்னியாகுமரியில் பிரதமர் வந்து பார்த்தாரு. அதே தான் நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போறாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒரு உயிரே கிடையாது, எங்களுக்கு உணர்வும் கிடையாது, உயிரும் கிடையாது, உரிமையும் கிடையாது. நாங்கள் வெறும் ஓட்டு. அவன் என்னை வச்சிருக்கிறது என் வரிக்கும் என் நிலத்தின் வளத்துக்கும் தான். நான் வரி கட்டுறேன், அது தேவைப்படுது. என் நிலத்தில் நிறைய வளம் இருக்கு, ஏன்னா நான் பூர்வீக குடி. இந்தியாவில் இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல 81 விழுக்காடு நிலக்கரி என் நிலத்துல தான் இருக்கு. அதனால என்னை வச்சிருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கங்கை படுகையில மீத்தனீத்தன் இருக்கா இல்லையா? காவிரி படுகையில இருக்கு தோன்ற, கங்கை படுகையில இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் தோண்டல? மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் தொடங்கி ஒரிசால முடியுது. நாடெங்கிலும் பல்வேறு நிலப்பரப்புகளில் மாநிலங்களில் மலைகள் இருக்கு. அங்கெல்லாம் நடத்த முடியாத நீற்றின் ஆய்வை என் தேனியில மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும் ஏன் குடையிற? ஏன்னா அவனுக்கு கேட்க ஆள் இருக்கு, எனக்கு இல்லை. அவ்வளவுதானே. அதுக்கு மேல என்ன பேசுறீங்க? விடுங்க. மாத்திரதா அது புது தகவல் இல்லையே. தம்பி அரசியலுக்கு வருவாரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு, 26ல தேர்தலில் போட்டியிடுவார். புது செய்தி ஏதாவது சொல்லுங்க. திறக்கிறோன்னு சொல்லும்போது இருந்ததானே திறந்தோம்னு சொல்லும்போது இருக்கும். எல்லாரும் கோயில வீடை கட்டி திறப்பாங்க, கோயிலை கட்டி திறப்பாங்க. நம்மளால திறந்துட்டு கட்டுறாரு. கோயிலை கட்டிட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சொல்ல முடியுமா என்கிட்ட கட்டி முடிக்கப்பட்டிருக்குன்னு? முதல் தளம் கட்டப்பட்டிருக்கு, மீதி எல்லாம் செட்டு தானே. செட்டு தானே, செட்டா இல்லையா? நம்ம ஐயா அவசரமாக ஓமந்தூர் ராமசாமி இது இப்போ மருத்துவமனை இருக்கு, நம்ம தாத்தா பேரில். அதை சட்டசபையை திறந்தது அப்படித்தான். மேலே தோட்டா தண்ணி வச்சு செட்டு போட்டு தான் திறந்தார். அப்படித்தான் நம்மளாலும் செட்டு போட்டு தான் திறந்திருக்காரு. இனிமே தான் கட்டுவாங்க. நான் அதை முதல்ல சொன்னேன், 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திறப்பாருன்னு. அவரால் கட்டி முடிக்க முடியல, ஆனால் கட்டின வரைக்கும் வச்சு திறந்துட்டேன். அவர் நிலைமை என்ன உள்ள போனாரா? தொட்டு தரிசிச்சாரா? அவர் ஒரு மனுஷனாவது நாட்டின் பிரதமராக நடத்தவனா? மனிதனாவது நடத்தினாங்களா? இந்த சனாதன தர்மம் பேசின பெருமக்கள்லாம் இப்ப எங்க? நாட்டின் முதன்மை அமைச்சருக்கே இந்த நிலைமை. அப்படியே பிரசாதத்தை லட்டை கொடுத்துக்கிட்டே வரும்போது அவரை தாண்டி போய் நீ ஆதித்யநாத் யோகி கொடுக்குற அப்படின்னா பாத்துக்குங்க, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நீ இழிமகன் தான். நாட்டின் முதல் குடிமகளாவே ஆயிட்டாலும் நீ பழங்குடி தான், நீ விதவை தான். உன்னை கோயிலுக்குள்ள விட மாட்டான், உன்னை பாராளுமன்ற கட்டடம் திறக்க கூப்பிட மாட்டான். நாட்டின் முதல் குடிமகனா ராம்நாத் கோவிந்துக்கு நிலைமை என்ன? கோயிலுக்குள்ள போனாரா? மரத்து நிழல்ல இருந்து தானே யாகம் வளர்த்துட்டு போனாரு. அப்புறம் இந்தியாவின் முதல் குடிமகனுக்கே தீண்டாம இருக்குன்னா நான்லாம் ஏமாத்திரம்ங்க. என்னங்க அது கொடுமை? சகோதரத்துவம், சமத்துவம், வேற்றுமையில் ஒற்றுமையெல்லாம் எவ்வளவு வெற்று வார்த்தை பத்தியில. இது சனாதன தர்மமா கர்மமா? அவ்வளவு பெரிய ஒருத்தர் வச்சுக்கிறோம், நமக்கு பிடிக்குது பிடிக்கல. நாட்டின் முதன்மை அமைச்சர், இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறவரே நீ எவ்வளவு அவமதிக்கிற? ஒரு 10 ஆண்டு ஆட்சி செய்த பிரதமர் மக்களிட தானே பார்க்கணும்.
கோயிலாக போய் கும்பிட்டுட்டு இருக்காரு. இப்படி அந்த சாமியெல்லாம் ஓட்டு போட போகுது, அதுவா பூத்து ஏஜென்ட்டு இல்லை? என்ன கதை இது? இது என்ன சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. நான் கேட்குறேன், மோடிக்கிட்ட ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தீங்க, தனுஷ்கோடியில் போனீங்க, அங்கே ராமர் வந்து நின்னாரு, தண்ணி குடித்தார், அங்கெல்லாம் அந்த தீர்த்தம் இருக்குங்கிறீங்க, அங்கே ராமர் பாதை இருக்குங்கிறீங்க, ஸ்ரீரங்கத்துக்கு போகிறீங்க, நேராக அயோத்திக்கு போகிறீங்க. இத்தனை கோயில் எங்கள் முருகன் கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு கூட வர மாட்டீங்களே. திருச்செந்தூருக்கு வந்திருக்கலாம், பழனிக்கு போயிருக்கலாம்ல. அவன் இந்து கடவுள் இல்லையா? அவன் உங்கள் பிஜேபி ஆள் ப்ராப்பர்ட்டி இல்லவன், அது ஏன் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு, அதானே பிரச்சனை. இது சொல்லுங்களேன் ஒரு தடவை. ஏன் போல அவர் அவசர அவசரமாக நாளைக்கு கத்திரா வந்து கும்பிட்டு போப்பான்னு கூட சொல்லுவாங்க. என்னவோ ஒன்று. 60 வயது வந்து 6 படை வீடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு திட்டம் உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு 60 வயசுக்கு கடந்தவங்க 6 படை வீடுகளுக்கு வந்து கூட்டிட்டு செல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்க போறோம்னு சொல்லி இது மாதிரி கொண்டு வரலாமே. இல்லந்தேடி கல்வி, இல்லந்தேடி மருத்துவம் மாதிரி. இல்லந்தேடி 6 படை வீடு சாமியில் 6 படை முருகனை கொண்டு போய் இருந்த இடத்துல கும்பிட விடலாமே. ஏங்க, மக்களை பற்றி சிந்திக்கிறவனுக்கு இதெல்லாம் எதுக்குங்க? நாங்கள் தான் போய் கும்பிடுறோமே, வழிபாடு கும்பிடுறோம். நடக்க முடியலன்னா இந்த இது இருக்கு, அது தோழி மாதிரி வச்சு தூக்கிட்டு போய் கும்பிட வைக்கிறோம், வீட்டிலேருந்து கும்பிடுறோம். எல்லார் வீட்டு பூஜையிலையும் முருகன் இருக்கிறான்ல. சொல்லுங்கள், இப்போ என் வீட்டு பூஜையில எல்லாரும் இருக்கிறாங்க. எங்கள் மாயோன் இருக்கிறாரு, சிவன் இருக்கிறாரு, என் குலதெய்வம் வீரமாகாளி இருக்குது, முருகன் இருக்கிறாரு, மீனாட்சி அம்மன் இருக்குது. என் மனைவிக்கு மீனாட்சி அம்மனை பிடிக்குது, அதனால மீனாட்சியை வச்சு கும்பிடுது. எல்லாரும் தான் இருக்கிறாங்க. இப்போ கோயில் இருக்கிற கடவுளுக்கு தான் சக்தி இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, அந்த தெய்வத்துக்கு ஆற்றல் இருக்குன்னா, எல்லா வீடுகளையும் பூஜை அறை எதுக்குன்னு கேட்டால் பதில் வச்சிருக்கீங்களா? எடுத்துருவீங்களா? கோயில் இருக்கிற போய் கும்பிட்டா தான் அருள் கிடைக்கும். அதுதான் இப்போ நான் அங்கே இங்கே இருக்கிற சாமிக்கு ஆற்றல்னா பூஜை அறை அதுக்கு எடுத்துடலாம்ல, நேராக அங்கே போய் கும்பிட்டுக்கலாம்ல. ஆனால் நீங்கள் சொல்றீங்க தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார், எங்கே இருக்கிறாரு அப்படின்னா என் வீட்டு பூஜை அறையிலையும் முருகன் இருக்கான்ல. இதெல்லாம் ஒரு திட்டமாங்க. 60 வயசுக்கு மேலான இலவசம். அப்போ ஐயா ஸ்டாலினை கூட்டி போவீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அண்ணன் சேகர் பாபுக்கு போடுங்க, யார்டா இருக்குது துறைட்ட செல்ற நம்பர் என்ன இருக்கடா, ஐயா ஸ்டாலினை கூட்டிட்டு போவியானே அப்படின்னு கேட்போம். 60 வயசுக்கு இதெல்லாம் ஒரு நலத்திட்டமாங்க. கேட்டாங்களா 60 வயசு எங்கள் பெரியவர்கள்லாம், தயவு செய்து எங்களை வந்து முருகன் கோயிலுக்கு வழிபடுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போடுங்க. தங்கச்சிக்கு சொல்றேன். இப்ப சங்கின்னு சொல்றது அவ்வளவு இழி சொல்லு இல்லையே. சங்கினா நீ இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. நான் தங்கச்சி ஐஸ்வர்யாவுக்கு சொல்றேன், அது வந்து அது தேவைப்படவில்லை. தேவையில்லை. நீங்க இப்ப என்னை எவ்வளவு விமர்சிக்கிறாங்க, அது இல்லை. ஒருத்தர் சொல்றாங்க உங்க மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோவப்பட தேவையில்லைன்றான். எது கோவப்படுற? அம்பாட் பேசிட்டு போறேன், அதுல என்ன இருக்கு? அவர் சங்கி இல்லை அவருக்கு தெரியும்ல, போக வேண்டியது என்ன? போக வேண்டியது என்ன? அதனால அவரே சொன்னார்ல, வள்ளுவரை நீ என்னதான் காவி போட்டாலும் அவரை மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான். ஐயா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. அவர் ஆதரவர், அவருக்கு விருப்பம்ங்க. நான் சொல்லுவேன், அவருக்கு இமயமலைக்கு போக பிடிக்குது, போறாரு. அவருக்கு மோடி நண்பர், ஆதித்யநாத் யோகி நண்பர், அவர் கூப்பிட்டா போவார். அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. துக்ளக்கு விழாவை கூப்பிட்டாலும் போறாரு, ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போறாருல்ல. அப்படித்தான் பார்க்கணும். ஒரு கலைஞனை வந்து நீங்கள் அவரை சுதந்திரமாக எல்லா கலைஞர்களையும் விடணுமே ஒழிய உங்க விருப்பு வெறுப்புக்கு பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அது தேவையற்றது. அதனால தங்கச்சிக்கு நான் சொல்கிறேன், சங்கின்னு சொன்னால் சொல்லிட்டு இருந்துட்டு போகிறான். அதனால என்ன இருக்குது? அது அவ்வளோ பெரிய ஒரு தகாத வார்த்தை இல்லையே. மொத்தமாக அறிவிக்கிறது. இப்போ எனக்கு வந்து 20 பெண்கள் 20 ஆண்கள், 20 பெண்களுக்கு எந்தெந்த தொகுதி யாருன்னு அதில் தகுதி வாய்ந்த தங்கச்சிகள் தேவைப்படுது. அதுக்கு சமூக பிரதிநிதித்துவம் தேவைப்படுது. 40 இடம் தான் இருக்குது. 234 இது இல்லைன்னா அங்கே நிறுத்தலான் இருக்குது. எல்லாருக்குமா நான் முன்னுரிமை கொடுக்கணும்னா ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது. நான் படுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
இப்போ அதில் 20 பெண்களுக்கான இடத்தை ஒதுக்கிட்டு அப்புறம் மீதி இருக்கிற நிறைச்சிடலாம். இல்லைன்னா இந்த இடத்துல ஆண் இந்த இடத்துல ஆண் போட்டால் பெண்களுக்கு இடம் திருப்பி இவரை பேக்கணும், நீங்கள் வெளியில் போங்க, அப்புறம் அப்படி அது கஷ்டம். அதனால் பெண்களுக்கு இப்போ 2 தொகுதி ஒதுக்கியிருக்கு, திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில். இப்போ அதனால ஒவ்வொன்றா நான் இப்படி அறிவிச்சுட்டு பொது மேடையில் வச்சு எல்லாரையும் பிப்ரவரி இறுதிக்குள்ளே அறிவிப்பேன். எதுப்பா வாக்கு சதவீதம் எனக்கா? உறுதியாக கூடும்ல, நீங்களே பார்க்குறீங்க. முன்னைக்கு நான் கவனம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு தாள் சுவரொட்டி தான் நாங்கள் கூட்டத்துக்கு ஓட்டுறோம். நேற்று சுரண்டையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி கோயில்பட்டிக்கு வந்து பாருங்கள், ஒரு தாள் சுவரொட்டிக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்கன்னு பாருங்கள். அதில் இந்த பக்கம் எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவை குவிஞ்சு நிற்கிறாங்கன்னு பாருங்கள். எதிர்பார்ப்போடு ஒரு கனவோடு நிற்கிற இளைஞர்களில் பாருங்கள், மாறுதல் இருக்கும். அதனால் நான் இந்த தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு சோசியம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இவர் கொஞ்சம் இந்த வாட்டி வளருவார், இவர் அவ்வளவு போகாது, இவர் முந்துவார், இவர் பிந்துவார். அதனால் களத்தில் நிற்கிறாள் நான் தான். அது வெள்ளமோ புயலோ மழையோ போரோ போராட்டமோ சாவோ சந்தோஷமோ எல்லா இடத்துலையும் நிற்கிறது நான் தான். அதனால் எனக்கு தெரியும்ல என் மக்களின் மனநிலை என்னன்னு. நாட்டை காப்பாற்றணுங்கிறது தான். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்ல, இவர்களிருந்து எப்படியாவது காப்பாற்றுங்கிறது தான். 10 வருஷம் மன்மோகன் சிங் ஆண்டுட்டார் காங்கிரஸ், 10 வருஷம் ஐயா மோடி ஆண்டுட்டார் பிஜேபி. என்ன நீங்கள் மாறுதலை அல்லது வளர்ச்சியை ஆயுள் நம்ம வாழ்நாளில் 20 ஆண்டுங்கிறது பெரிய காலம். என்னத்தை பார்த்தீங்க? நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகன் தானே. இந்த நாட்டின் உங்களுக்கென்று இது என்னது அப்படின்னு சொல்ல ஏதாவது இருக்கா? நான் கேட்குறது பரிச்சு. உங்கள்கிட்ட கல்வி உங்ககிட்ட இருக்கா? மருத்துவம் இருக்கா? டிரான்ஸ்போர்ட், ஏர்போர்ட்டு, துறைமுகம், மின் உற்பத்தி, ஏதாவது ஒன்று இருக்கா? எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு. நாட்டு மக்களுக்கானதா, நாளை இந்த முதலாளிகளுக்கானதா? சொல்லுங்க. இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கு வேலை செய்கிறாங்களா, முதலாளிகளுக்கு வேலை செய்கிறாங்களா? மக்களுக்கும் அந்த முதலாளிகளுக்கும் இடையில தரகர்களாக தானே இருக்கிறாங்க, புரோக்கர்களாக தானே இருக்கிறாங்க. சரி, வெளிநாடுகள்லேருந்து அந்நிய முதலீடை கொண்டு வரீங்க, முதலீட்டாளர்கள் இழுத்துட்டு வரீங்க, 30,000 கோடி முதலீடு. எங்கே முதலீடு செய்வீங்க? எந்த தொழிலில் முதலீடு செய்வீங்க? இதுதான் அனில் அகர்வாலை கொண்டாந்து இது திறந்தீங்க ஸ்டெர்லைட்டை, அதையும் முதலீடுன்னு தான் சொன்னீங்க, அதையும் வளர்ச்சின்னு தான் சொன்னீங்க. அப்படி தானே சொன்னீங்க. சிப்கார்டெல்லாம் வளர்ச்சின்னு தான் கொண்டாந்தீங்க. அந்த முதலாளி யார்? அந்த சிப்கார்டு தொழிற்சாலைகளில் எந்த விதமான எப்படிப்பட்ட தொழிற்சாலை இருக்குது? அதில் எத்தனை ஆயிரம் பேர் இந்த நிலத்தின் மகன் வேலை செய்கிறான்? இப்போ நீ மறுபடியும் அந்த தொழிற்சாலையை அவனை கொண்டு வர, முதலீடு எங்கே? என் நிலத்தில். நிலம் யாருது? நிலம் யாருது? நீங்கள் முதல்வர்களா, பிரதமர்களா, ரியல் எஸ்டேட் புரோக்கர்களா? என் நிலத்தை பறித்து முதலாளிகிட்ட கொடுப்ப. அது என்ன முதலீடு? யாருக்கான வளர்ச்சி? நாட்டுக்கு மக்களுக்குமான வளர்ச்சியா இல்லை முதலாளிகளுக்கான வளர்ச்சியா? நாங்கள்லாம் செத்த பிறகு யாரோட வளர்ச்சியை அது செய்ய போகுது? எங்கள் பணத்துக்கா? யாருக்கு இது? அதெல்லாம் கொடுமை. இது ஒரு சிறு வளங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாடு எவ்வளவு உலகத்தில் திறந்த நாடாக இருக்குது. தென்கொரியாலாம் பயணம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சாலை எப்படி இருக்குது, மின் உற்பத்தி விநியோகம் எப்படி இருக்குது, கல்வி எப்படி இருக்குது? உலகத்தில் கல்வியில் முதல் இடத்துல தென்கொரியா இருக்குது. அதனுடைய நிலப்பரப்பு, அதனுடைய வளம் என்னதுன்னா, இந்தியாவினுடைய நிலப்பரப்பு வளம் என்ன, மனித ஆற்றல் என்ன, அறிவாற்றல் என்ன? அங்கே அரசியல் வேற, ஆன்மீகம் வேற இருக்கு. இங்கே ஆன்மீகமே அரசியலாக இருக்கு. சாமி தான் எங்களை காப்பாற்றணும். நீ எல்லாரும் சேர்ந்து சாமியை காப்பாற்றவே போராடிட்டு இருக்க. இறைவனுக்கு சாமியை கும்பிட இலவச தரிசனம்னு அறிவிக்கிறிய. நீ உன் மனநிலை என்ன? மனநிலை என்ன? இறைவனை தரிசிக்கின்றது காசு கேட்கிற. அது என்ன ஐபிஎல் கிரிக்கெட்டா? காட்டு கட்டணம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்து விளையாட்டு பார்க்கறதுக்கு. அதுல என்ன செல்வந்தனுக்கு சிறப்பு தரிசனம்? அவனை படைச்சவன் தானே என்னையும் படைச்சிருக்கான். என்னை அவனையும் ஒன்னா தரிசிக்கிறது தானே ஜனநாயகம். ஏதோ ஒன்று
இவர்கள்ட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும். அதுதான் எங்க நோக்கம். எங்களுக்கு ஆட்சி மாற்றம் இல்லை, ஆள் மாற்றம் இல்லை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தான் எங்க கனவு. அதை எடுத்து வச்சு பேசுவோம். எப்படிப்பட்ட அமைப்பு மாற்றம், எப்படிப்பட்ட அரசியல் மாற்றம்ங்கிறத பாராளுமன்ற தேர்தலில் எடுத்து வச்சு பேசுவோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தம்பி நீங்க என்னை கவனிங்க, நீங்களும் கவனிங்க. தேர்தலை நின்று மக்களை சந்திக்காத நிர்மலா சீதாராமனுக்கு எதுக்கு 10 ஆண்டுகளை உயர்ந்த பதவி கொடுத்தீங்க? தேர்தலில் தோற்று போன அருண்ஜேட்லிக்கு எதுக்கு நிதியமைச்சர் கொடுத்தீங்க? தேர்தலில் தோற்று போன தேர்தலே நின்று மக்களை சந்திக்காத ஜெய்சங்கர் சுப்பிரமணியனுக்கு எதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்தீங்க? தேர்தலில் நின்று வென்ற எத்தனை பேர் வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள நிற்கிறான்? மக்களை சந்திச்சு மக்களின் நன்மதிப்பை பெறாதவனுக்கு எப்படி அவனை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்தீங்க? இது என்ன மாதிரி அமைப்பு? அருண்ஜேட்லி 1.5 லட்சம் வாக்குல தோக்கடிச்சான்ல, அவன் அமைச்சரா எங்களை நிர்வாகம் பண்ணிடக்கூடாதுன்னு மக்களுக்கு கோபம், அவர் வந்துடக்கூடாதுன்னு. அப்ப நீ ராஜ்யசபா உறுப்பினராக்கி வச்சிருக்கல, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மறுபடியும் எங்க மேல அதிகாரத்தை செலுத்துற அமைச்சர் பதவி எப்படி கொடுத்தா நீ? அப்ப எங்க மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு? மக்களுக்கு எதிரான துரோகம், ஜனநாயகத்துக்கு எதிரான துரோகம் இல்லையா அது? வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நோட்டு போடுறீங்கல்ல, இது குடியாட்சி தானே? குடிமக்களின் தலைவர் யாரு? திரௌபதி முர்மு, ராம்நாத் கோவிந்த். மக்கள் தேர்வு பண்ணாங்களா? மக்களால் தேர்வு பண்ணப்பட்டவர்கள் தேர்வு பண்ணாங்களா? ஒரு வார்டு கவுன்சிலுக்கு வரிசையில் ஓட்டு போடுற மக்கள் குடியாட்சியின் தலைவர், குடியரசு தலைவரை தேர்வு செய்ய மாட்டாங்களா? நீ ஏன் அப்படி வைக்கல எலெக்ஷனு? வெறும் எம்பி எம்எல்ஏ சேர்ந்து ஓட்டு போட்டு நிறுத்திடுறீங்க உங்க வசதிக்கு. இது என்ன மக்களாட்சி? அப்படி யோசிச்சு பாருங்க. நீ ராஜ்யசபா உறுப்பினரா வச்சுக்க, சச்சின் டெண்டுல்கரை வச்ச, இப்ப எங்க ஐயா இளையராஜாவை பெருமைப்படுத்த கூட்டி போயிருக்க, ஒன்னும் சொல்லல. தம்பி எல் கணேசன் எல் முருகன் தோத்துட்டாரு, அவரை மாநிலங்களவை உறுப்பினராக கொண்டு மந்திரி ஆகிறார். அப்படி மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தலில் வெற்றி பெறாதவர்களுக்கு மந்திரி பதவி இல்லை அப்படின்னு சட்டம் வந்து, வேணா மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம். அதனாலதான் தப்பா இருக்கு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஐயா ஸ்டாலின் அரசு ஒரு திட்டமோ சட்டமோ போட்டால் ஆளுநர் கையெழுத்திடுறதில்லை. 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத வலிமை ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநர். அவருக்கு எப்படி இவ்வளவு அதிகாரத்தை குவிய விடுறீங்க? அவர் கையெழுத்து போட்டா தான் 8 கோடி மக்களின் உரிமை, அவர்களின் நலன் பாதுகாக்கப்படும்னா இது என்ன ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு இது? அப்ப இந்த அமைப்பு தப்பா இருக்கு, அதை மாத்தணும். சிலர் ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க, நாங்க அமைப்பு தப்பா இருக்குங்கிறோம். வாக்கு எந்திரத்தை மாற்ற முடியல. நீ நேர்மையான தலைவன், நேர்மையா சந்திக்கிறவன். உலகத்தில் எந்தெந்த நாட்டில் வாக்கு எந்திரம் இருக்கு சொல்லுங்க தம்பி? இந்தியா, நைஜீரியா, பங்களாதேஷ். பங்களாதேஷ் கைவிட்டுருச்சா இல்லை? இப்போ இந்த தேர்தலை வாக்குச்சீட்டில் தான் நடத்திருக்கு. இப்ப நடந்ததை 2 நாடு தான் உலகத்தில் வச்சிருக்கு. ஒன்னு நைஜீரியா, இன்னொன்னு இந்தியா. 2மே ஊழல்ல பெருத்த நாடுகள். இந்தியாவுக்கு வாக்குப்பெட்டியை தயாரிச்சு கொடுக்கிற நாடு ஜப்பான். மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இந்திய எலக்ட்ரானிக் கார்பரேஷன் 2 நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்குது. உனக்கு தயாரிச்சு வாக்குப்பெட்டியை கொடுக்கிற ஜப்பான் வாக்குச்சீட்டில் வாக்குப்பதிவு செய்யுது. உலகத்தில் எல்லா நாடுகளும் வாக்குச்சீட்டு முறையில் இருக்கும்போது நீ மட்டும் இந்த இலவப்பு கட்டிப்பிடிச்சு அழுகிற? என் தங்கச்சி நீட்டு தேர்வு எழுதும்போது தோடு இருக்குல்ல, அது எவ்வளவு பெருசு இருக்கும்? அதுக்குள்ள பிட்டை கொண்டு போயிடுவேன்னு நீ சொல்ற, மூக்குத்திகளை கொண்டு போயிடுவேன்னு கழட்ட சொல்ற, தலைமுடியை விரிச்சு போட சொல்ற, துப்பட்டாவை எடுக்க சொல்ற, உள்ளாடையை கலட்ட சொல்ற, இதுவரை சுடிதார்ல இருந்தா இதுவரை வெட்டி தூக்கிடுற, இதுக்கெல்லாம் பிட்டை கொண்டு போயிட முடியும்னு சொல்ற நீ அந்த வாக்கு எந்திரத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னை நம்புங்கிற. இப்ப என் அலைபேசியை டெல்லியில இருந்து ஒட்டு கேட்கறாங்களா இல்லையா? என் கையில இருக்குது, நான் உங்க கூட தானே பேசுறேன். அவருக்கு எப்படி பதிவாகுது சொல்லுங்க தம்பி? எப்படி பதிவாகுதா இல்லையா? ஆகுதுல்ல? அப்ப இந்த வாக்கு எந்திரத்தை நீ ஒன்றும் செய்ய முடியாது, ஹேக் செய்ய முடியாது. இவங்கள மாதிரி ஒரு கொள்ளக்கூட்ட தலைவங்களை நீங்க உலகத்துல பாத்திருக்கீங்களா? நீ நேர்மையெல்லாம் தூக்கி வச்சுட்டு வா. ஏதோ ஒண்ணு
பாஜக வந்து பாராளுமன்ற தேர்தல் 25% ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது 100% கூட வெல்லட்டும், எனக்கு அதில் இல்லை. ஆனால் இந்தியாவை என்னால் காப்பாற்ற முடியாது. என் நாட்டை நான் காப்பாற்ற முடியும். என் வீட்டை காப்பாற்றணும், என் நாட்டை காப்பாற்றணும்னா நான் வெல்லணும். என்னை இந்தியா முழுமைக்கு பாரதிய ஜனதா வெல்றதை நான் தடுக்க முடியாது. ஆனால் என் மாநிலத்துக்குள்ளே இல்லாமல் ஒழிக்க முடியும். காங்கிரஸும் இந்த பாரதிய ஜனதா என் நாட்டுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அதை தான் என்னால் செய்ய முடியும். என் கோட்டைக்குள்ள நுழையாம நான் வாழும் வேலும் வச்சு நின்று போர் செய்ய முடியும்னு நான் நம்புறேன். இன்னும் ஒரு முறையெல்லாம் பாரதிய ஜனதா இந்த நாட்டை ஆள்ற நிலைமை வந்தால் நீங்க இந்தியாங்கிற ஒரு நாடை நீங்க மறந்துட வேண்டியதுதான். இருக்காது. இப்பவே எல்லாம் அந்த செக்ஷன், இபிகே செக்ஷன், அந்த எண்களை எல்லாம் மாத்துறதை நீங்க பாக்குறீங்கல்ல. அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. ராமர் கோயில் இருந்தா போதும், அதை வச்சு ஓட்டிடுவாங்க வண்டி. என்கிட்ட கேளுங்க, என்னென்ன நாடங்களும் பல கோடி பேர் வேலை இல்லாம இருக்காங்க கேளுங்க. ஜெய் ஸ்ரீராம். இன்னும் எப்படி வெள்ளம், பெரும் வெள்ளத்துல மக்கள்லாம் செத்து போயிட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம். என்ன இப்படி அநியாயமா நடந்துருச்சு. ஜெய் ஸ்ரீராம். இதே தாங்க பதில். என்னங்க எதுக்கு எடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டீங்க. ஜெய் ஸ்ரீராம். என்னங்க அந்த மணிப்பூர்ல 2 பெண்ணு கற்பழிச்சு குத்தி வச்சு கொளுத்திவிட்டானுங்க. ஜெய் ஸ்ரீராம். நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே ஜெய் ஸ்ரீராம் வச்சு தான் ஒழிக்கணும். அவரோட கையில் இருக்கிற வில்லம்பு அதை வச்சுதான் நீங்களை கொல்லணும். வேற வழியே கிடையாது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நன்றி, வணக்கம். நான் தமிழர்.